ஹாய் வீவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிவிஷன் டெஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 6ஆம் வகுப்பு தமிழ் ரிவிஷன் டெஸ்ட் 12 அறிவியல் ஆத்திச்சூடியிலேருந்து தான் நம்ம டெஸ்ட் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம். முதல் கேள்வி, அறிவியல் ஆத்திச்சூடி நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சு. முத்து தான் சரியான விடை. அறிவியல் ஆத்திச்சூடி நூலை எழுதியவர் நெல்லை சு. முத்து. அடுத்த இரண்டாவது கேள்வி, ஔடதம் பொருள் தருக. ஔடதம் அதோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஔடதம்னா மருந்து தான் சரியான விடை. அடுத்து மூன்றாவது கேள்வி, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று யார் நெல்லை சு. முத்துவை பாராட்டினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் தான் இதனுடைய சரியான விடை. அடுத்தது நான்காவது கேள்வி, நெல்லை சு. முத்து என்பவர் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சு. முத்து ஒரு கவிஞர், அதோட மட்டும் இல்லாமல் அறிவியல் அறிஞரும் கூட. அப்போ இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் அறிஞர் கவிஞர், இதுதான் இதற்கு சரியான விடை. அடுத்து ஐந்தாவது கேள்வி, நெல்லை சு. முத்து பணியாற்றிய மையங்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணிபுரிஞ்சிருக்காரு, சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலையும் பணிபுரிஞ்சிருக்காரு, இந்திய விண்வெளி மையத்திலையும் பணிபுரிஞ்சிருக்காரு, இஸ்ரோ செயற்கைக்கோள் மையத்தில் தான் அவர் பணிபுரியல. அப்போ இதுதான் சரியான விடை. இஸ்ரோ செயற்கைக்கோள் மையம் தான் சரியான விடை. அடுத்து நெல்லை சு. முத்து டேஷ் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் 80க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்கிறார். தான் சரியான விடை. அடுத்து ஏழாவது கேள்வி, நிரப்புகன்னு கொடுத்துருக்கு. 3 வரிகளை கொடுத்துட்டு அதில் ஒரு வார்த்தை மட்டும் இல்லாமல் இருக்கு. அந்த வார்த்தையை நிரப்ப சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை டேஷ். இந்த அறிவியல் ஆத்திச்சூடியிலிருந்து 3 வரி எடுத்து கொடுத்து அதில் ஒரு வேர்டு மட்டும் நிரப்ப சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இயன்றவரை புரிந்துகொள். தான் சரியான விடை. இயன்றவரை புரிந்துகொள், அதுதான் இதற்கு சரியான விடை. அடுத்தது எட்டாவது கேள்வி, ஔடதம் ப்ளஸ் ஆம் சேர்த்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஔடதமாம். தான் இதற்கு சரியான விடை. அடுத்தது 9வது கேள்வி, உடல் நோய்க்கு டேஷ் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடல் நோய்க்கு பார்த்தீங்கன்னா ஔடதம் தேவை. ஔடதம்னா மருந்து. அப்போ உடல் நோய்க்கு மருந்து தேவை தான் சரியான விடை. இப்போ 10வது கேள்வி பார்க்கலாம். இந்த 10வது கேள்வி பார்த்தீங்கன்னா 2 கூற்று கொடுத்துட்டு அதில் எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். முதல் கூற்று பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கூற்று 2, ஆத்திச்சூடி இயற்றியவர் பாரதியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி. ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் எழுதக்கூடிய அறிவுரைகளை சொல்லக்கூடிய இலக்கியம்தான். ஸோ கூற்று 1 கரெக்டு. கூற்று 2 பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி இயற்றியவர் பாரதியார் கிடையாது. ஆத்திச்சூடி இயற்றியவர் ஔவையார். பாரதியார் பார்த்தீங்கன்னா புதிய ஆத்திச்சூடி தான் இயற்றியிருக்காரு. அறிவியல் ஆத்திச்சூடி பார்த்தீங்கன்னா நெல்லை சு. முத்து இயற்றியிருக்காரு. அப்போ கூற்று 2 தவறு. கூற்று 1 மட்டும்தான் சரி. அப்போ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கு. கூற்று 1 மற்றும் சரி. இன்னைக்கு ரிவிஷன் டெஸ்ட் 12 பார்த்தோம். நாளைக்கு ரிவிஷன் டெஸ்ட் 13 பார்க்கலாம். நன்றி.